சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றியும் எங்கள் கண்மலையும் எங்கள் தேவன் எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றியும் எங்கள் கண்மலையும் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. நம்மோடு கூட மேக சமமாக அக்னி சமமாக நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. இரு சோர்ந்த விடுதலையிலே வெளிச்சமாய் பிரகாசித்தாரே. அந்த காலத்து வல்லமையில் வாழ்க்கையை எழும்பும் போது கர்த்தருடைய தம்முடைய வல்லமையினாலே நம்மை மீட்டெடுத்தாரே.
கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. யாக்கோபே தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தாரே. அவர் நமக்கு அடைக்கலமும் நலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருந்தாரே. அவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மை தாங்கி நடத்தி வல்லமையுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு ஒரு நாளும் பிசாசின் வல்லமைக்கும் பிசாசின் பிரிவுகளுக்கும் மனுஷ வல்லமைக்கும் பலவான்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த ஆண்டை இந்த வருஷத்தை நன்மையாய் முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியாலே நல்ல கையை தட்டி கர்த்தரை சோதனை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை நன்மையாக தேவன் நம்மை நிறைவேற்றி கிருபையினாலே நடத்தி பாதுகாத்து தேவ பலனை தந்து தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவ சமாதானத்தை கொடுத்து தேவ பலனை கொடுத்து நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்த ஒவ்வொரு நாளும் நாங்களும் நாம் நடந்த இந்த சூழ்நிலையை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாமத்தை உயர்த்தும். கர்த்தாவே, நீர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை கிருபையில் நடத்தி வந்தீர். அக்கினியில் நடத்தி வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. உணர்ந்து கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. சொல்லாமே, அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமே கிடையாது. சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை சொல்ற? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, எஸ் அவர் ஒருவரே, இயேசு ஒருவரே, என் ஆண்டவர் ஒருவரே, என் ராஜாதி ராஜா ஒருவரே, ரட்சிப்பின் தேவன் ஒருவரே, அதிசயமானவர் ஒருவரே. என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. என்னை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கரம் என்னோடு கூட இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு எனக்கு எதிராக எழும்பாதபடி, பிசாசானவன் என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி, பலவான்கள் எங்களுக்கு விரோதமாக தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்காதபடி தேவன் தம்முடைய வல்லமையினாலே எங்களை நடத்தினார். ஆமென். சொல்ற தேவரீ, உம்முடைய வல்லமையினாலே நீர் எங்களை நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நடத்தினார். ஆமென். கிருபை விலகவே இல்லை.
தேவ சமூகம் விலகவே இல்லை, கர்த்தருடைய மகிமை விலகவே இல்லை, தேவ பிரசன்னம் விலகவே இல்லை, கர்த்தருடைய கரம் விலகவே இல்லை, தேவ ஆவியான விலகவே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நெருக்கடி மத்தியிலே, சோதனை மத்தியிலே, உபத்திரவ மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே, போராட்டம் மத்தியிலே, அவமானம் மத்தியிலே, நிந்தைகள் மத்தியிலே கர்த்தர் என்னை விலகாதபடி, விழுந்து போகாதபடி கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கோயிலை சுமப்பது போல, மார்போடு அழைத்து, தாயை போல, தகப்பனை போல கர்த்தரை தேய்ச்சி ஆட்சி, ஆண்டவரே இந்த ஆண்டெல்லாம் என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டுல கடைசி நாட்கள்ல நன்றி செலுத்தும்படி கர்த்தருக்கு வந்திருக்கிறேன். ஆமென். ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகிமையுள்ள ஆராதனையாக, இந்த பரலோகம் அங்கீகரிக்கும்படியாக, பரலோகம் இதை ஆசீர்வதிக்கும்படியாக, பரலோகத்தை தேவன் இதிலே மகிமைப்படும்படியாக என் ஜனங்கள் என் நாமத்தை துதிக்கிறார்கள், என் ஜனங்கள் எனக்கு உகந்தபடியை செலுத்துகிறார்கள், என் ஜனங்கள் என்னை துதிக்கிறார்கள், என் ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், என் ஜனங்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள், என் ஜனங்கள் என்னை போற்றி துதிக்கிறார்கள் என்று கர்த்தர் உண்மையிலே பிரியம் வைக்க அவருக்கு ஒரு மகிமையான ஆராதனையை, ஆண்டவரே உம்முடைய சமூகம் மாத்திரம் என் வாழ்க்கையில இல்லை என்றால், உம்முடைய சமூகம் மாத்திரம் என் குடும்பத்தை சந்திக்கவில்லை என்றால், உம்முடைய சமூகம் மாத்திரம் என்னை வழிநடத்தவா இல்லாமல் போயிருந்தால், ஆண்டவரே நான் எங்கே போயிருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் உம்மை விட்டு விலகின நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய அன்பை ஆண்டவரே விட்டு பிரிந்த நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய பிரசன்னத்தை மறந்த நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய கிருபையை விட்டு விலகின நாட்களுக்காக, உம்முடைய மகிமையை இழந்த நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய அபிஷேகத்தை இழந்த நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய வல்லமையை இழந்த நாட்களுக்கு பதிலாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்த நாட்களுக்கு பதிலாக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். உனக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என் மீது கிருபையா இருப்பீராக, என் மீது இரக்கம் வைப்பீராக, என் மீது அன்பு செலுத்துவீராக. உடைய சமூகம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது, உடைய சமூகம் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து நான் எங்கே போக முடியும்? உம்மை மறந்து நான் எங்கே ஓட முடியும்? இயேசுவே, வேதம் சொல்லுகிறது அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறாரே, அவர் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராய் இருக்கிறாரே. அந்த அன்பை மறந்து, அன்பை இழந்து, மகிமையை இழந்து, ஆவிக்கு விரோதமாக செய்த கிரியைகளை மன்னிப்பீரா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அவர் சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சி, அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம், அவர் சமூகத்தில் ஆனந்த மகிழ்ச்சி, அவர் சமூகத்தில் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம், அவர் சமூகத்திலே அவர் நாமத்தை துதிக்கிற துதியின் சத்தம். ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் துதியிலே அவர் அசைவாடி கொண்டிருப்பார், அவர் துதியிலே அவர் உலாவிக் கொண்டிருப்பார், அவர் துதிகளிலே அவர் மகிமையாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை சொல்ல ஆண்டவரே, உம்முடைய ரட்சணத்தை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், உம்முடைய வல்லமையை நான் உணரணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை என் கண்கள் காண கிருபை செய்வீராக, என் கண்கள் காண கிருபை செய்வீராக. வேதம் சொல்லுதே, வேதம் சொல்லுகிறது, யார் என்னை துதிக்கிறார்களோ, என் நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ அங்கே நான் நடுவிலே வருவேன் என்று சொல்கிறேன். எங்கள் நடுவிலே இன்று வருவீராக, உன் நடுவிலே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உம்மை காண கண்கள் திறந்து தருவீராக, எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமை பிரசாதத்தை, ஒரு மகிமையான வெளிச்சத்தை எங்கள் கண்கள் காண, எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்தவரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்த இந்த மாதத்தின், இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை எங்களை கொண்டு வந்தவரை உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த உணர்வோடு, எத்தனை பேர் அந்த உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்த நிற்கிற? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி சமூகம் மாத்திரம் இல்லைன்னா, ஆண்டவரே இப்படி சமூகத்துல மாத்திரம் நான் வராம போயிருந்தா, உங்களுடைய சமூகத்தை தேடி நான் வராம போயிருந்தா நான் எங்கே இருந்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுது. ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேவனே, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் உம்மையே நம்பியிருக்கிறேன். எதுவுமே சொல்றேன் ஆண்டவரே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பாதபடி அவருடைய கிரிகளை அதமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை தப்புவியும், ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யும். அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. ஹல்லேலூயா. மன கலக்கங்கள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள், எழுதித்தை ஆண்டவரே காயப்படுத்திக் கொண்டிருக்கிற பலவிதமான சத்துருவின் கிரியைகள் அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற என்னை விட்டு நீங்க செய்யா. ஹல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனந்தா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனந்தா எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனந்தா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனந்தா எனக்கு தோணுது. ஒண்ணுமே புரியல, சொல்லவோ தெரியல. ஒண்ணுமே புரியல, சொல்லவோ தெரியல. உம்மை விட்ட எங்களுக்கு வேற வழி தெரியல. உம்மை விட்ட எங்களுக்கு வேற வழி தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுது. எங்களை குணமாக்குகிற தெய்வமே வந்து விட்டாரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே, அழனுந்தா எனக்கு தோணுது. இன்னும் இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகலையே, ரட்சிப்பு வரலையே, விடுதலை வரலையே, அற்புதம் நடக்கலையே, சுகம் கிடைக்கலையே. ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, உம்மையே நம்பியிருக்கிறேனே, உம்மையே நோக்கி பார்க்கிறேனே. என் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. என் வாழ்க்கையில எனக்கு நேரிடுகிற சஞ்சலமும் தவிப்பும் நெருக்கடியும் என்னை விட்டு விலகும்படி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆண்டெல்லாம் உம்மையே நம்பி இருக்கிறேன். இந்த ஆண்டு கடைசியில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு காரியங்களை நன்மையாக ஜெயமாக ஆட்சி கொடுப்பீராக. இன்றைக்கு அற்புதமான வல்லமை அன்றே தாண்டி நிற்கிறேன். நீ வாக்குத்தத்தத்தின்படி என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன். உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதை சந்திக்கிற ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் படுத்த கல்லுகளை போல வளர்வில் சொல்லி வாக்கு கொண்டே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே, தாமதித்தாலும் அவர் நேர்த்தியா செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நம்பி நிற்கிறேன். எங்களுக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிறார்கள். காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா, காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சார்ந்து நிற்கிறேன். எதுவுமே சொல்றேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இப்போதே வல்லமை இறங்கட்டும், உம்மையே இப்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இப்போ ஆகிய இறங்குகிறேன். ஆமென். உம்மையே சார்ந்து இருக்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா,
இயேசு இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். ஒண்ணுமே புரியல, சொல்லவோ தெரியல, ஒண்ணுமே புரியல, சொல்லவோ தெரியல. உம்மை விட்ட எங்களுக்கு கதி தெரியல, உம்மை விட்ட எங்களுக்கு கதி தெரியல. சமூகத்துக்கு வந்து விட்டாய், அழகுதா எனக்கு தோணுதே. தகப்பனே தெய்வமே, பாதத்தில வந்து விட்டாயே. நன்றி அப்பா. அழகுதா எனக்கு தோணுதே. எத்தனை பேர் அவர் நம்பி நிற்கிறார்? அல்லேலூயா. உலகம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம். அல்லேலூயா. இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம், இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு உலகம், அநியாயங்கள் கேடுகள் நிறைந்திருக்கிற ஒரு உலகம். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் பொய்யன். ஆமென். அல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நாம் வாழதான் பரமபிதா நம்மில் கிருபை வைத்து, படைத்தவர் நம்மில் இரக்கம் வைத்து, நீ சரியா இருப்ப, நீ எனக்கு பிரியமா வாழ்வ, பாவம் செய்ய மாட்ட, அநியாயம் செய்ய மாட்ட, பொல்லாப்பு செய்ய மாட்ட, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற வண்ணமாக உன் வாழ்க்கையை மாற்றுவ, உன் வழியை மாற்றுவ, உன் செயலை மாற்றுவ, உன்னதமான பிள்ளையா இருப்ப, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் வாழ்வ, தேவனுடைய மகிமையில இருப்ப, கர்த்தருடைய கரத்தில் இருப்ப என்று நம்பிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு தான், உதவாத நமக்கு தான், அப்பிரயோஜனமற்ற நமக்கு தான், எளிமையும் சிறுமியுமான நமக்கு தான், ஒன்றுக்கு உதவாத நமக்கு தான் இந்த மாபெரும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து அவருடைய சொந்த ஜனமாக கர்த்தருடைய பிள்ளையாக நம்மை கர்த்தர் முன்குறித்து அவர் நம்மை பிரித்தெடுத்து பாவ உலகத்திலே நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி கர்த்தர் நம்முடைய சொந்தத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 பாவ இருளை, பொய்யான வாழ்க்கையை நம்மை விட்டு நீக்கவே மெய் தெய்வம் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொய்யை கலைந்து மெய்யாய் வாழும்படி, பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்தமாய் வாழும்படிதான் பரமபிதா நம்மை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு சாட்சியாய், அவருக்கு மகிமையாக அழைத்த அந்த அழைப்பிலே கொடுத்த கிருபையில் அபிஷேகத்திலே நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. 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 கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே நம்மை அழைக்காவிட்டார், நம்மை நேசிக்காமல் போனார், நம்மை தேடி வராமல் போனார், நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல், அநியாயங்கள் மன்னிக்கப்படாமல், மீறுதல்கள் மன்னிக்கப்படாமல், குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் அதற்கு ஏற்ற தண்டனையை இந்த உலகத்தில் நாம் சந்தித்திருப்போம். அல்லேலூயா. ஆனாலும் கிருபை நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்து எத்தனையோ ஆபத்திலிருந்து, எத்தனையோ உபத்திரத்திலிருந்து, எத்தனையோ பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்து அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே சொல்ற ஆண்டவரே, இனி இந்த ஆண்டு வாழ்ந்ததை போல நான் இருக்க மாட்டேன். வரக்கூடிய புதிய ஆண்டிலே உமக்கு பிரியமாய் வாழ்வேன். அல்லேலூயா. உமக்கு சாட்சியாக இருப்பேன். உமக்கு மகிமை செலுத்தக்கூடியவனாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தப்படுவனாக, ஆண்டவரே உமக்கு பிரியமாய், உமக்கு உகந்தவனாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாய், உமக்கு கீழ்ப்படிந்து வரக்கூடிய புதிய ஆண்டிலே ஆண்டவரே உமக்காக நான் நிற்பேன். நெத்திமே சொல்றேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம வாழ்வோம் நினைச்சு, அப்படித்தான் நம்ம இருப்போம் நினைச்சு கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே, விலையேறப்பட்ட ரத்தத்தையே கர்த்தர் நமக்காக சிந்தி அந்த ஜீவனை நமக்காக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்யான உலகினிலே மெய் தெய்வம் தேடி வந்தார். என் வாழ்க்கை மாற்றிடவே என் சாபம் ஏற்றாரே. அல்லேலூயா. பாவத்தை உன்னை விட்டு நீக்கினார், சாபத்தை நம்மை விட்டு நீக்கினார், அநியாயங்களை கிருபையினாலே நமக்கு மன்னித்தார். ஆனாலும் பாவம் செய்ய தூண்டுகிற, பாவ வழியில நடக்க பண்ணக்கூடிய, பாவ பிசாசை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதுமே சொல்றேன், பொய்யான உலகினிலே மெய் தெய்வம் தேடி வந்தார். பொய்யான உலகினிலே மெய் தெய்வம் தேடி வந்தார். என் வாழ்க்கை மாற்றிடவே என் சாபம் ஏற்றாரே. என் வாழ்க்கை மாற்றிடவே என் சாபம் ஏற்றாரே. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு. சர்வ வல்லவர் உன்னை நேசிக்கிறதுனாலதான், சர்வ வல்லவர் நம்மை பிரிய வைத்ததுனாலதான், நம்முடைய ஜீவனையே உனக்காக எனக்காக கொடுத்ததுனாலதான் இன்றும் அவர்களை தப்பிக்கிறார். இன்று நமக்கு அவர் சகாயம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று நம்மை அவர் மன்னிக்கிறார். தாயை போல தேற்றினார், தந்தையை போல் சுமந்தாரே. தாயை போல தேற்றினார், உணர்ந்து 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 தந்தையை போல் சுமந்தாரே. எதுமே சொல்ற, எதுமே சொல்ற. தாயை போல தேற்றினார், தந்தையை போல் சுமந்தாரே. தாயை போல தேற்றினார், தந்தையை போல் சுமந்தாரே. இறைவன் நாட்டை சுமந்தது போல் என்னை நீனும் சுமந்தாரே. இறைவன் நாட்டை சுமந்தது போல் சுமந்து வந்தவரே, என்னை சுமந்து வந்தவரே. இறைவன் நாட்டை சுமந்தது போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்னை நாட்டை சுமப்பது போல் என்னை நீனும் சுமந்து சென்றார். உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை நேசிக்கிறப்பா தள்ளாதவன் என்னை பிரியமானவர். என்னை தேடி வந்த தெய்வமே, தேடி வந்த ராஜாவே, ராஜாவே, என் தகப்பனுக்கு மேலாய் இருக்கிறவரே, என் தாயினை மேலாய் என் மேல் அன்பு வைக்கிறவரே, என் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவா, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர். ரத்தத்தில் கிடந்த என்னை உனக்கு ஒரு கண்ணும் இரக்கமில்லை.
என்ன உணர்ந்து தேவனுடைய ஊழியக்காரன் அந்த பாட்டை எழுதியிருப்பான் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வீதியில திருடர்களால் கள்ளர்களால் வைத்திருந்த பொருட்களை பிடுங்கப்பட்டு அவர்களால் அடிபட்டு காயப்பட்டு உயிருக்கு போராடி ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த மனுஷனை பார்த்தவர்கள் ஒருவரும் அந்த மனுஷனுக்கு உதவி செய்யலை. அல்லேலூயா. அந்த வழியா போறவங்க வரவங்கெல்லாம் அவன் துடித்துக் கொண்டு இருப்பதை, அவன் மரண அவஸ்தைப்படுவதை, அந்த வெயில் உஷ்ணத்தில் அவன் போராடி கொண்டிருப்பதை, எழுந்திருக்க முடியாமல் கிடப்பதை பார்த்தவர்கள் ஒரு கண்ணும் அவனுக்கு இறங்கல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவனுக்கு இறக்க வைக்கல. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆசாரியன் கூட இறங்கல, ஊழியக்காரன் கூட அவனுக்கு இறக்க வைக்கல. ஆமென். நீயும் நானும் இந்த ஆண்டுல எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற, எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிற, எவ்வளவு கண்ணீர் வச்சிருக்கிற, எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிற, எவ்வளவு உபத்திரத்தை பார்த்திருக்கிற, எவ்வளவு போராட்டத்தை சந்திருப்பேன், எவ்வளவு அவமானத்தை சந்திருப்பேன், எத்தனை முறை அழுதிருப்பேன். ஆமென். நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாத்தியா? ஆமென். எத்தனை முறை போய் அந்த நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சுவர்ச்சி முட்டி மோதி அழுதிருப்பேன். அல்லேலூயா. தலைய மோதி இருப்ப, கையை போட்டு குத்தி இருப்ப, வேதனைப்பட்டிருப்ப, அழுதிருப்ப, புலம்பிருப்ப, வருத்தப்பட்டிருப்ப, கண்ணீர் விட்டிருப்ப. அதை யாராவது பார்த்து உனக்கு இறங்கினாங்களா? அல்லேலூயா. நீ படுகிற கஷ்டத்தை பார்த்து யாராவது உனக்கு உதவி செய்தாங்களா? உன் கண்ணீரை துடைக்க யாராவது தேடி வந்தாங்களா? நீ பயந்து நடுங்கிற போது எந்த மனுஷனாவது உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தானா? உன் கண்ணீரை துடைக்க யாராவது வந்தாங்களா? உன் கஷ்டத்தை யாராவது வந்தாங்களா? விழுந்து போனவனை தூக்கி எடுக்க யாராவது வந்தாங்களா? ஒரு மனுஷனே இல்லையே. ஆண்டவரே, ஒரு மனுஷன் எனக்கு இல்லையே. எத்தனை பேர் வியாகுலப்பட்டிருப்ப, எத்தனை பேர் வருத்தப்பட்டிருப்ப. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் என்றார். அழுது கொண்டிருந்த நம்மை, புலம்பிக் கொண்டிருந்த நம்மை, அவமானப்பட்டு கொண்டிருந்த நம்மை, அசிங்கப்பட்டு கொண்டிருந்த நம்மை, நிந்தைகளை சுமந்து கொண்டிருந்த நம்மை, வருத்தத்தை கண்ணீரை சந்தித்த நம்மை ஒரு மனுஷன் கண்களும் நமக்கு ஆதரவாக வராமல் போயிருந்தார் இயேசு ஒருவன் நம்மை தேடி வந்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த உன்னையும் என்னையும் நம்மை தான் கர்த்தர் மீட்டெடுத்து இன்னைக்கு அந்த மாபெரும் கிருபையை நமக்கு தந்து அவர் சமூகத்தில் கர்த்தர் நம்ம நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். பல பேர் பார்த்து கடந்து போனாங்க. அவன் துடித்துக் கொண்டு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறவனை, காயத்தோடு ரத்த வெள்ளத்தோடு கிடந்த அவனை வேதம் சொல்லுகிறது, ஒரு சமாரியன், அவன் பேர் நல்ல சமாரியன். வேதனை. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் விழுந்து கிடந்த, கண்ணீர்ல இருந்த, நெருக்கத்தில் இருந்த, அவமானத்தில் இருந்த, பிரச்சனையில் இருந்த, கஷ்டத்தில் இருந்த, பல நெருக்கடி இருந்த உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்க பேரிட்டு அவன் நல்ல சமாரியன். அல்லேலூயா. அந்த நல்ல சமாரியன் அவனை தூக்கி எடுத்து அவனை காயத்தை கழுவி அவனுக்கு மருந்து போட்டு அவனை ஆட்சி தன் 2 கரத்தை தூக்கி சுமந்து கொண்டு அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைத்து அவனை பராமரிக்க, போஷிக்க உதவி செய்தார் என்றார். விழுந்து போன உன்னைய என்னையும் நல்ல சமாரியன் தேடி வந்து தூக்கி எடுத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து இருதயத்தின் காயத்தை குணமாக்கி நம்மை பராமரிக்க, போஷிக்க, பாதுகாக்க நமக்கு ஒரு அடைக்கலத்தை தந்து நாள் வரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருந்ததுனாலதான், என்னை தேடி வந்ததுனாலதான் நான் நிற்க முடிகிறது. எதுவுமே சொல்றேன், ஆண்டவரே, நல்ல சமாரியனாகிய நீர் என்னை தேடி வந்ததுனாலதான் விடாமல், சொந்து போகாமல், அழிந்து போகாமல், சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி
பாதுகாத்த உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்தில் இருந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இறங்கவில்லை, துன்பத்தில் வாழ்ந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இறங்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரில் நீ எப்படி இந்த ஆண்டை கடந்தாயோ, எந்த சூழ்நிலையை அனுபவித்தாயோ, அது நீ உணர்ந்து இன்னைக்கு இது கடைசி வாரம் இந்த ஆண்டு கடைசி வாரம் நீ எப்படி வந்த, எப்படி கடந்து வந்த, எப்படி கர்த்தர் நடத்தி வந்தாரு, அது உனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் உன்னை எப்படி நடத்தினாரு, எப்படி ஒவ்வொரு மாதத்தை கடந்து வந்த அந்த உணர்வோடு அவருக்கு ஆண்டவர் நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. கண்ணீரில் வாழ்ந்த என்னை பார்த்து ஒரு கண்ணும் இரக்கமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன உனக்கு தோணுதோ, எப்படிலாம் நீ வந்தையோ, அதெல்லாம் நினைச்சு அவருடைய சமூகத்துல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தில் கிடந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை, கஷ்டத்தில் பார்த்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை, கண்ணீரில் பார்த்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை, துக்கத்தில் இருந்த என்னை பார்த்த ஒரு கண்ணும் இரக்கமில்லை என்று சொல்லி நல்ல சமாரியன் சொன்னாரே. ஆவே கரத்தை பிடித்து நாங்கெல்லாம் உன்னை சுமக்க தூக்கி எடுத்தீரையா என்று சொல்லி நல்ல சமாரியா உன்னை தூக்கி சுமந்து வந்தாரே என்று சொல்லி உணர்வு 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 என்று சொல்லி இயேசுவே என்னை தூக்கியதே, என் தகப்பனே என்னை சுமந்தவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரையா உணர்வாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு, உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு. அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை அப்பா, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் போகவில்லை அப்பா.
சொல்ல, ஆண்டவரே நீரே என்னை நடத்தினீர், நீரே என்னை நடத்தினீர், நீரே என்னை சுமந்து வந்தீர், நீரே எனக்கு பலன் தந்தீர், நீரே என்னை தேய்ச்சினீர். அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நல்ல கையத்தில் ஒருவரை கர்த்தரை எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர். அவன் நடுவிலே மகிமைப்படுவராக. பரலோகத்துக்கு உகந்த நன்றி நிறைந்த ஒரு ஆராதனையாக தேவனை அங்கீகரித்தவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளால் நாம் வாழவே அவர் விரும்புகிறார். ஆமென். என்னாலும் கூட இருப்பார், கைவிட மாட்டார். அவர் நாமும் அதிசயமானவர், நம்மை அதிசயமாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு உன் காரியங்கள் உனக்கு நிறைவேறாமல் இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி அவர் சர்வ வல்லவர் என்பதை, அவர் நாமம் அதிசயமானது என்பதை அநேகர் சொல்லத்தக்கதான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லா மகிமைக்குரிய ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் துதிகளிலே நீ பிரியப்படுகிறீர் என்றும் எங்கள் நடுவிலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து தாரதனுக்குரிய பகுதிகளில் நீ பொறுப்படும் பிரசன மாத்திரம் எங்களோடு கூட வேண்டும் நடத்துவீராக. உம்மை உயர்த்துகிறது, எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.